Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு அரைச்சு விட்ட சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி செம டேஸ்டியா இருக்கும். சூடான சாதத்துக்கு கூட பருப்பு சாப்பாடு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அடி தூளான காம்பினேஷனா இருக்கும். அது மட்டும் இல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த ரெசிபி என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், 3 காஷ்மீரி ரெட் சில்லி. காஷ்மீரி ரெட் சில்லி வந்து நான் கலருக்காக தான் சேர்த்திருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காயில இருக்க ஈரப்பதம் ஃபுல்லா போகணும், அது வரைக்கும் நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாம் எங்க வாங்கினதுன்னு கேக்குறீங்க. அந்தந்த வீடியோலயே நான் சொல்லிடலான் இருக்கேன். இந்த பாத்திரம் வந்து நான் மதுரை சிக்கந்தர் பாய் ஸ்டோர்ல வாங்கினது. 11 இன்ச் டயாமீட்டர் இருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்குலாம் செம்ம சூப்பரா இருக்கும். வறுத்த மசாலா நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து வலுவலுன்னு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமா சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடி பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபில நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்த போறது கிடையாது. கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச 1/2 கிலோ சிக்கன் உள்ள சேர்த்துருக்கேன். நான் சேர்த்திருக்க மசாலா அளவுக்கு 1/2 கிலோலேருந்து நீங்கள் 3/4 கிலோ கூட சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் பக்கம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இதை மூடி ஒரு 3 - 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரணும், அவ்வளோதான். சிக்கன் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை, தண்ணி பிரிஞ்சு வந்தால் போதும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மூடி ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு சூப்பரா வெந்து வந்ததும் உங்களுக்கு குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு கரெக்டா இருக்கும். நாங்க வந்து இன்னைக்கு அரிசி பருப்பு சாதத்துக்கு கூட சாப்பிட போறோம். அதனால நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன். கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவி இன்னும் ஒரு 5 இருந்து 7 நிமிஷம் நீங்க வச்சீங்கன்னா நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகி வரும். இரும்பு பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது கலரும் நல்லா மாறி வரும், டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் அடி பிடிக்காது. இன்னும் நல்ல ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், செம்ம டேஸ்டியான வறுத்து அரைச்ச சிக்கன் வறுவல் ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.